அன்னை தெரேசா ஃபவுண்டேஷனும் துபாய் பிளாக் துலிப் நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற புதிய பாதை என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கைம்பெண்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே அருமையான ஒரு மத நல்லிணக்க உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற துபாய் பிளாக் துலிப் குழுமத்தினுடைய சேர்மன் ஐயா முகமது எஹியா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேக்ஸ் அருள் ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய நிறுவனர் உயர் திரு அருள் சூசை அவர்களுக்கும் அதேபோல் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியினை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து அன்னை தெரேசா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி இப்பகுதியில் வாழுகின்ற பெண்களுக்கு, குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கின்ற பெண்களுக்கான ஒரு வாழ்வியல் நம்பிக்கையை வழங்கி அவர்களை இந்த உலக வாழ்க்கையை பெரும் நம்பிக்கையோடு பார்க்க வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய சகோதரர் திரு சபரிமுத்து அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற திரு பந்தல் சிவா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே கருத்துரை வழங்க இருக்கின்ற தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தினுடைய உறுப்பினர் திரு ரேணுகா ஆலிவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்காக முயற்சிகள் எடுத்த இந்த பகுதியின் தஞ்சாவூரில் சிங்கப்பூர் ஜுவல்லர்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு ராம சந்திரசேகரன் அவர்களுக்கும் அதேபோல் பகுத்தறிவாளர் கழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கோபு பழனிவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஐயா எஹியா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எல்லோருமே இங்கே நாம் மனிதர்களாக இருக்கிறோம், மதம் கடந்திருக்கிறோம் அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா. மதம் கடந்தவர்கள் மட்டும் கிடையாது, மதம் அற்றவர்கள் நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதா அதில் இருக்கிற செய்தி. நான் கடவுள் நம்பிக்கை அற்றவள். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பதற்கு முதல் காரணமாக இருந்த ஆசிரியர் கோபு பழனிவேல் அவர்கள் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய செயல்பாட்டாளர், கடவுள் நம்பிக்கையற்றவர். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் ஒரே மேடையில் இங்கே இருக்கோம் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் என்பது அன்னை தெரேசா ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற, செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களை முன்னேற்றுவதற்காக அவர்கள் செய்து வருகின்ற இந்த தொண்டு. இதுதான் கடவுள் நம்பிக்கை அற்ற எங்களையும் இங்கே அருட்தந்தையர்களோடும் அருட்சகோதரிகளோடும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறது. எப்பொழுதுமே கல்விதான் அழிக்க முடியாத சொத்து, நம்மிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாத சொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த மேடைகளில் பேசினாலும், கல்லூரிகளில் பேசினாலும், கல்லூரி மேடைகளாக இருந்தாலும் எந்த மேடையாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, படிங்க படிங்க படிங்க, அதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, எந்த கவலையும் இல்லாமல் படிக்கிறத மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் வீட்டில் அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, நீ நல்லா படிடா, குடும்ப கஷ்டத்தை பற்றி நினைக்காத, அதெல்லாம் எங்களோட போகட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு அப்பா அம்மா எப்படி வீட்டில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்களோ அப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அதை செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கல்வியை, ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். நாங்கள்லாம் மேடைகளில் பேசும்போது நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு பட்டப்பெயர் உண்டு, கிறிஸ்தவ கைக்கூலிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைத்த பட்டப்பெயர். உண்மையிலேயே அதை நாங்கள் ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறோம். ஏன்னா இந்த கல்வி எங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற வரலாற்று உண்மையை நாங்கள் பேசுகிறோம். ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தபோது அவர்களோடு வந்த மிஷனரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் உண்மையிலே அவங்க மத பிரச்சாரம் செய்வதற்காக இங்கே அனுப்பப்பட்டவர்கள் தான், அதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது,
இவ்வளவு பெரிய பரந்த நாட்டில், இவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு நாட்டில் ஒரு சிறு சமூகம் மட்டும், ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் அரசாங்கத்தில் அனைத்து வேலைகளையும் அவங்களே ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா வளங்களையும் அந்த ஒரு சிறு சமூகம் மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கு. பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள், உழைக்கின்ற மக்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்காங்கன்னா கல்வி அறிவற்றவர்களாக, வாழ்க்கையினுடைய எந்த வளங்களையும் அனுபவிக்காதவர்களாக, பஞ்சைகளாக, பராரிகளாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த நிலை மாறணும்னு சொன்னால் இந்த கல்வியை அனைவருக்குமானதாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மத பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு அதை லைட்டாக அப்படி தள்ளி வச்சுட்டு கல்வி பணியை அனைவருக்கும் கொண்டு போய், கல்வியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற இடத்திற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் வர்றாங்க. அவர்களால் தான் இந்தியா முழுமைக்கும் அந்த கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக மாறியது. ஒரு பொது கல்வி முறை அப்படிங்கிறது அப்பதான் வருது. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்ததால் தான் எங்களுக்கான கல்வி எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உண்மையை சொன்னால் சில பேருக்கு சுருக்குன்னுது, ஏற்றுக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, என்னென்னவோ பட்ட பேர்லாம் கொடுக்குறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா வரலாறு என்றைக்கும் மாற்றப்பட முடியாதது அப்படிங்கிறதுல நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக இன்றைக்கு இந்த பகுதியில் அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் செயல்பட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கான கல்வி என்பதை தாண்டி அடுத்த இடத்துக்கு நகர்ந்து ஆதரவற்ற பெண்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, கணவனை இழந்த பெண்களுக்கு என்னடா பண்ணுறது, அடுத்த வாழ்க்கையை நம்ம எப்படி நகர்த்திட்டு போகிறது அப்படின்ற ஒரு கவலையோடு இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த பகுதியில் இந்த அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர் சபரிமுத்து அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய பணியானது இன்னும் மேலும் மேலும் இந்த பகுதி மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காலையிலேருந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நேரம் பேசி உங்களை இன்னும் டயர்ட் ஆக்கிட மாட்டேன். புதிய பாதை, அப்போ பழைய பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. புதிய பாதை நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காட்டிட்டும் இருக்காங்க. சரி, அப்போ பழைய பாதை எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அம்மா அவங்களோட அம்மா, அதாவது ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு பொது அரங்கத்தில் அவங்க உட்கார முடியுமா? பொது அரங்கத்தை விடுங்க, உங்கள் வீட்டில் சமையல் கட்டை தாண்டி வாசப்படிக்கு இல்லை, அந்த வீட்டு கூடத்தில் அவங்களால நிற்க முடியுமா? அதுக்கப்புறம் தானே வாசப்படிக்கு வர்றது. முதல்ல சமையல் கட்டை தாண்டி எங்கே வரணும்? கூடத்துக்கு வரணும்ல. அதுக்கப்புறம்லாம் வாசப்படி வர முடியுமா? முடியாது. ஏன்னா பெண்களுக்கு சமையல் கட்டு தான் சாஸ்வதம் அப்படின்னு சொன்ன ஒரு சமூகம். அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நாம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம்னு பாருங்க. அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பெண்களை ஆண்களுக்கான வேலைக்காரிகளாக, ஆண்களுக்கு தொண்டூழியம் செய்பவர்களாக, ஆண்களினுடைய விருப்பத்திற்கானவர்களாக மட்டும்தான் இந்த சமூகம் பார்த்தது. அதுதான். இப்போவும் நம்ம ரொம்ப மாறிட்டோமா அப்படின்னா இல்லை. இப்போவும் அந்த சமூகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது எச்ச சொச்சங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அதையும் மாற்றுவதற்கான போராட்டங்களிலும் பிரச்சாரங்களிலும் தான் நம்மெல்லாம் இருக்கோம். அப்போ அந்த ஒரு சமூகத்திலிருந்து நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, பெண்கள், திருமணமான பெண்களுக்கே இதுதான், அதாவது கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெண்களுக்கே இதுதான் நிலை அப்படின்னா, கணவனை இழந்த பெண்களினுடைய நிலை அந்த காலத்தில் என்னவா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் உயிர் வாழ்வதற்கே உரிமை கிடையாது. இப்போவாவது நம்மளை உயிரோட விட்டு வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்கு. ஆனால் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கணவனை இழந்த பெண்களுக்கு வாழ்வதற்கான உரிமையே கிடையாது, உயிரோடு இருப்பதற்கான உரிமையே கிடையாது. ஒரு சடங்கு ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் என்னது? சதி. அது உண்மையிலேயே சதி தான், நல்லா பேர் வச்சிருக்காங்க. ஆனால் சதின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான சதி அது. அதை இன்னொரு வழியில் சொல்லணும்னா, உடன்கட்டை
ஏறுதல் ஏறுதல் கிடையாது. இனிமேல் எங்கே சொன்னாலும் உடன்கட்டை ஏற்றுதல்னு சொல்லுங்க. அது என்ன இந்த மாதிரியான மேடையா? அது பாராட்டு மேடையா நாமளே போய் ஏறிக்கிறதுக்கு? ஏற்றுதல். உயிரோடு இருக்கிற பெண்ணை இறந்து போன கணவனின் அந்த சிதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தகன மேடை அதில் வச்சுருப்பாங்க எரிக்கிறதுக்காக, எல்லா கட்டையெல்லாம் அடிக்க அவனை படுக்க வச்சுருப்பாங்களா, அதில் அந்த கணவனோடு சேர்த்து அவளையும் கட்டி வைத்து உயிரோடு எரிக்கின்ற அந்த வழக்கத்திற்குத்தான் உடன்கட்டை ஏற்றுதல் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சதி. ஏன்னா கணவனை இழந்து விட்டால் அந்த பெண் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவள். அந்த சதியை, அந்த உடன்கட்டை ஏற்றுகின்ற அந்த கொடூரத்தை சட்டத்தின் மூலமாக, போராட்டங்களின் மூலமாக நாம் என்ன பண்ணோம்? இல்லாமல் ஆக்கினோம். அப்படியே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னா, சரி நீ என்ன பண்ண, இருந்துக்கோ, நீ உயிரோடு இருந்துக்கோ, ஆனால் எப்படி இருக்கணும்? அந்த வீட்டில் ஒரு சேரு, ஒரு டேபிள், ஒரு கட்டில், இந்த மாதிரிலாம் எப்படி ஒரு பொருள் இருக்குதோ அந்த மாதிரி நீயும் ஒரு பொருள், அவ்வளோதான். உனக்குன்னு எந்த விருப்பங்களும் இருக்கக்கூடாது, எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. நீ அதை இருந்தாலும் வெளிப்படுத்தக்கூடாது, அதை நீ அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது நல்ல புடவை கட்டிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லை. நீ அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்காரணுன்னு கூட நீ நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல பாய் போட்டு தலையணை வச்சு தூங்கணும்னு கூட நீ நினைக்கக்கூடாது. நீ எப்படி தான் படுக்கணும்? கட்டாந்தரையில் தான் படுக்கணும். கையை தலையணையாக வச்சு கட்டாந்தரையில் தான் படுக்கணும். உன்னுடைய தலையை மொட்டை அடிச்சிக்கணும், முக்காடு போட்டுக்கணும். வீட்டை விட்டு, அதாவது அங்கே இருக்கிற ஆண்கள் குறிப்பாக அவங்களுடைய பார்வையிலேயே நீ படக்கூடாது. உன்னுடைய சாப்பாடெல்லாம் உப்பில்லாத சாப்பாடு தான் நீ சாப்பிட்ணும். இதுக்கு அவன் செத்தே தொலையலாமேடான்னு தோணும். அவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கையாக கைம்பெண்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது அந்த காலத்தில் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்கிறோம், நாம இவ்வளவு முன்னேற்றங்கள் வந்ததற்கு பிறகும், இத்தனை ஆதரவுகள் எல்லோருக்குமாக கிடைத்ததற்கு பிறகும் கூட இங்கே வாழ்வதற்கு இவ்வளவு சிரமமாக இருக்கே எங்களுக்கு அப்படின்ற ஒரு விரக்தி, ஒரு வேதனை நமக்கு வருது. ஆனால் அந்த கொடிய சமூகத்தில் இருந்து எத்தனையோ பெண்கள் அதை மீறி தடைகளை உடைத்து வெளியில் வந்திருக்காங்க. அந்த பெண்களை எல்லாம் பார்க்கும்போது அப்போ எது அவங்களுக்கான அந்த இடத்துல அந்த உந்து சக்தியாக இருந்துச்சு? எப்போவுமே பாருங்க, நம்மளுடைய இயல்பான ஒரு மனிதனுடைய குணம் எப்படி இருக்கும், பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செயலை செய்யும்போது ஒரு தடை வந்ததுன்னு சொன்னால் அதை எப்படியாவது அதை உடைச்சிட்டு நாம் அதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே மனிதர்களுக்கு இருக்கும். அது கொஞ்சம் அப்படி கை தூக்கி விடுறதுக்கு ஒரு இடம், ஒரு ஆதரவு கிடைச்சதுன்னா இன்னும் மேலே மேலே அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையாகத்தான் தமிழ்நாட்டில், குறிப்பாக நீங்கள் வட மாநிலங்களை விடுங்க, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள், திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள், பெண்ணுரிமை போராட்டங்கள், இது எல்லாம் தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பல திட்டங்களாக நமக்கு சேர்ந்தது, பல சட்டங்களாகவும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது. நீங்கள் வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. இங்கே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இருக்கிற மாதிரி வடபகுதியில் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் மதுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிருந்தாவன் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் எதுக்காக அப்படின்னா, பிருந்தாவன் சொன்னாலே அங்கே விதவைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த வட மாநில, அந்த பகுதியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கணவனை இழந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண்களை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. இது இப்போ நான் சொல்கிறது அப்போ கிடையாது. இப்போ இந்த நூற்றாண்டில் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற இதே சமகாலத்தில் இந்த கொடுமை இன்னும் அங்கே நடந்துட்டுருக்கு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கைம்பெண்களை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க. அங்கே முழுக்க அவங்க தான் இருப்பாங்க. விட்டாங்கன்னா அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை, கொண்டு போய் விட்டுடுவாங்க, அவ்வளோதான், நீ எப்படியாவது பொழைச்சிக்கோ, ஆனால் வீட்டுக்கு மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது, வீட்லேயும் வச்சுக்க முடியாது. அப்படி லட்சக்கணக்கான விதவைகள்
அங்கே இருக்காங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, அவங்க இப்போ அண்மையில் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹோலி பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுவாங்க தெரியுமா? வட மாநிலங்களில் கலர் பொடியெல்லாம் தூவிட்டு கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடி இருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 400 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த பெண்கள் சொல்றாங்க, 400 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வண்ணங்களை எல்லாம் நாங்கள் எங்க கையால தொட்டு பார்த்துருக்கோம். அப்போ நீங்க அதோட தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்க, தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் நாம் இருக்கிறோம், நமக்கான ஆதரவு கரங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, பெண்கள் அவங்களுக்குன்னு சில தனித்துவமான குணங்களோடு தான் இருப்பாங்க. ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது இப்பவும் சமூகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க அந்த சொற்கள் பயன்பாட்டிலேயே தெரிஞ்சுக்கலாம். கணவனை இழந்தவளுக்கு விதவை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இங்க. அப்ப மனைவியை இழந்த ஒரு ஆணுக்கு என்ன சொல் இருக்கிறது? எந்த சொல்லால அவனை நாம கூப்பிடுறோம்? இல்ல. அதே மாதிரி கணவனோடு வாழாத பெண்ணுக்கு, திருமணமாகி கணவனோடு வாழாத ஒரு பெண்ணுக்கு இங்க என்ன பேரு? வாளாவெட்டி. சரி, அப்போ திருமணமாகி மனைவியோடு வாழாமல் தனியாக இருக்கிற ஆணுக்கு என்ன பேரு? அப்படி ஏதாவது பேர் இருக்கா? இல்ல. அப்ப இப்பவும் இந்த சமூக பாகுபாடுகள் அப்படிங்கிறது இப்பவும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, குடும்ப பெண் அப்படின்ற ஒரு சொல் இங்க இருக்கு. குடும்ப ஆண் அப்படின்னு யாரையாவது நம்ம சொல்றோமா? சொல்றோமா? இல்லைங்க, இவங்களை பார்த்தா குடும்ப ஆண் மாதிரி இருக்குங்க இவரை பார்த்தா அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஆனா என்ன சொல்லுவாங்க பெண்களை பத்தி? அந்த பொண்ணை பார்த்தா குடும்ப பெண் மாதிரி இருக்குங்க, குடும்ப குத்து விளக்கு. இதெல்லாம் ஏதாவது ஆண்களுக்கு பொருந்துதா? இங்க சொல்றாங்களா? சொல்றது கிடையாது. இப்பவும் இந்த மாதிரியான பாகுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. சாதித்த பெண்கள் அப்படின்னு நம்ம வரலாற்றில் தேடி எடுக்கிறத விட இங்க இருக்கிறவங்களை பத்தியே நம்ம சொல்லலாம், உதாரணமா காட்டலாம். ஏற்கனவே இங்க பேசும்போது சகோதரர் அருள் சூசை அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்க அம்மா கணவனை இழந்தவர் தான், ஆனா தன்னை எந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அவரே முதல்ல ஒரு உதாரணமாக இங்க முன்னாடி நின்னார். நீங்க இப்ப இருக்கிற நிலையை அப்ப பாத்தீங்கன்னா, இந்த விதவைகள் அப்படின்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, 1 வயது விதவைகள் நம்ம நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? 1 வயது விதவைகள், 1 வயதுல 1 வயதுக்கும் குறைவான விதவைகள். யோசிச்சு பாருங்க, எப்படி 1 வயதுக்கும் குறைவான விதவைகள் இருக்க முடியும்? ஏன்னா குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு கொடுமையும் இங்க இருந்துச்சு. எப்படி சதின்ற அந்த உடன்கட்டை ஏற்றுதல்ன்ற ஒரு கொடூரம் இங்க இருந்ததோ அதே மாதிரி குழந்தை திருமணம் அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கௌரவங்களையும், குடும்ப மானம், அப்புறம் என்னது குடும்ப கௌரவம், இந்த லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தூக்கி யார் மேலதான் போடுறாங்க? பெண்கள் தலையில தான் தூக்கி வச்சிருக்காங்க. சரியா? அந்த பெண் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா உடனே அந்த குடும்ப கௌரவமே போச்சுன்னு இப்பவும் என்ன பண்றாங்க? நிறைய பேர் லபோ திபோன்னு குதிக்கிறது அதனாலதான். அப்போ குழந்தைகள் வயதிற்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்க சுயமா சிந்திச்சு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்னவாயிடும்? ஜாதி கலப்பாயிடும், மத கலப்பாயிடும். அப்ப என்ன ஆயிடும்? அவங்களுடைய குடும்ப கௌரவம் போயிடும். அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். அப்பதான் பெண்களை அடிமையாகவே வைத்திருக்க முடியும். அப்படின்னா இவங்களை என்ன பண்ணக்கூடாது? அந்த வயசு வரைக்கும் விட்டு வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது அன்றைக்கு அது ஒரு நடைமுறையாவே இருந்துச்சு. எங்கேயோ 1-2 கிடையாது, நடைமுறையாவே இருந்துச்சு. நான் சொல்றேன் பாருங்க, 1 வயது விதவைகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 597 பேர் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அதே மாதிரி 1 to 2 வயசு வரைக்கும் இருந்த விதவைகள் 494 பேர் இருந்திருக்காங்க. 2 வயதிலிருந்து 3 வயதுக்கு உட்பட்ட விதவைகள், நான் விதவைகள்னு சொல்றதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. அதெல்லாம் குழந்தைகள் அவங்க எல்லாருமே 1257 பேர். 3 வயதிலிருந்து 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 2837 பேர் இருந்திருக்காங்க. 4 வயதிலிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 6707 பேர். மொத்தத்தில் குழந்தை விதவைகள் 11892 பேர் இருந்திருக்காங்க.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஓடி பிடிச்சி, அதாவது ஒரு வயசு குழந்தைன்னா என்னங்க யோசிச்சு பாருங்க, அப்போதான் உட்கார ஆரம்பிச்சிருக்கும். அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த சமூகம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அதுதான் தங்களுடைய குடும்ப கௌரவம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, அப்படிதான் இந்த சமூகத்தில் கட்டமைச்சிருந்தாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கும் போது, சரி யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதுவும் ஒரு குழந்தை தான். அதனாலதான் அதுக்கு பேர் குழந்தை திருமணம். ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்குமான ஒரு திருமணம், அது அவ்வளவுதான். அப்ப ஏதோ அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி மெடிக்கல் இதெல்லாம் கிடையாது, மருத்துவ வசதிகள் முன்னேற்றங்கள்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணும், அந்த குழந்தைக்கு அந்த ஆண் குழந்தை, கணவன் என்ற அந்த ஆண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை விளையாட போற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு, அந்த ஆண் குழந்தை, அந்த கணவன் குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னா, அந்த சின்ன பெண் குழந்தை இருக்கு இல்லையா, மனைவியான அந்த குழந்தை, அது சாகிற வரைக்கும் அடுத்த திருமணமே செஞ்சுக்க முடியாது. விதவை வாழ்க்கை தான் வாழ வேண்டும். நான் சொன்ன விதவை வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னு, அதைத்தான் அந்த பெண் குழந்தை வாழ வேண்டும் தான் சாகிற வரைக்கும். அப்போ இத்தனை கொடூரமான ஒரு சமூகத்தில் இருந்து ஏற்பட்ட மாற்றம் தான் இன்றைக்கு விதவைகள் மறுமணம் வரைக்கும் வந்தது சட்டம். விதவைகள் வாழவே கூடாது, கணவனை இழந்தவர்கள் உயிர் வாழவே கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் போராட்டங்களின் மூலமாக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை வருது. அப்ப அந்த நிலை வரும்போது இது எப்ப தெரியுமா, பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்துருச்சு. 1856 வந்துருச்சு பிரிட்டிஷ் காலத்துல. அதற்கு பிறகு நம்மளுடைய நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு, குடியரசானதற்கு பிறகு 1955 ஒரு சட்டம் வருது நமக்கு, விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வருது. ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கைம்பெண் மறுமணத்திற்கான பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. 1975 அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் மறுவாழ்வு திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கிறார். அதுல என்னன்னா, ஒரு கைம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த 2 பேருடைய கணவனுக்கும் மனைவிக்குமாக சேர்த்து ஒரு சேமிப்பு பத்திரத்தை தமிழ்நாடு அரசு வழங்கும். 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிறப்பு சேமிப்பு பத்திரத்தை வழங்கும். சிறு சேமிப்பு பத்திரம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, 1975 5000 ரூபாய்னா இப்போ அதோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் நிறைய திட்டங்கள். அந்த ஆணுக்கு, ஒரு கைம்பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆணுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சியோட சொல்ல, நானு பிள்ளைகளே தன்னுடைய தாய்க்கு மறுமணம் செய்து வைக்கின்ற நிகழ்வுகளை இன்றைக்கு நாம ஒரு சாதாரண நிகழ்வாக நம்ம நாட்டில் பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் நாம. ஆனா அதே இது வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு கூட்டத்தில் 2017 பேசுறாரு, கணவனை இழந்த விதவை பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம், அதுல என்ன தப்புன்னு எப்ப கேட்கிறார் அவரு, 2017 கேட்கிறாரு. ஆனா நம்ம எப்போ ஆரம்பிச்சிட்டோம், அதுல இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், அதற்கான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கான மறுவாழ்வுக்கான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இன்னைக்கு நலவாரியத்திலிருந்து நம்முடைய ரேணுகா அவர்கள் வந்திருக்காங்கன்னா, அவங்க அந்த திட்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அரசு எந்த அளவிற்கு திட்டங்களை உங்களுக்காக வகுத்து கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம யோசிக்கணும், நம்மளால முடியுமான்னு ஏன் சோர்வடையணும்? நீங்க அன்னை தெரசா அவர்கள் ஒரு தனி மனிதராகத்தான் இங்க அவருடைய சேவையை தொடங்கினார். இங்கேயோ அல்பேனியா நாட்டில் பிறந்து இந்தியாவிற்கு கல்கத்தாவில் ஒரு தனி மனுஷியாக இந்த மக்களுக்கான தொண்டினை தொடங்கியவர் தான் அன்னை தெரசா அவர்கள். அவங்களால சாதிக்க முடிஞ்சிச்சா இல்லையா? இன்னைக்கு அவங்களுடைய பெயரால் அமைந்த இந்த ஃபவுண்டேஷன் தான் இப்படி ஆயிரக்கணக்கான பெண்களை உங்களை எல்லாம் இங்கே வைத்து அழைத்து ஒருங்கிணைத்து உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அத்தனை வேலைகளையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களே ஒரு நல்ல உதாரணம் தானே. இங்க தமிழ்நாடு அரசினுடைய அந்த கைம்பெண் மறுமண உதவி திட்டம், நிதி உதவி திட்டம்னு ஒன்று இருக்கு. யாரோட பேர்ல இருக்கு தெரியுமா? டாக்டர் தர்மாம்பாள் நினைவு மறுமண நிதி உதவி திட்டம் அதுக்கு பேரு. அவர் எந்த ஊருக்காரர் தெரியுமா? இதே தஞ்சாவூர்ல பிறந்தவங்க தான் டாக்டர் தர்மாம்பாள். இதே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற
கருமத்தங்குடி என்ற அந்த ஊரில் பிறந்தவர். கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தமிழ்ச்சங்கம். அந்த ஊரை சார்ந்தவர் தான் டாக்டர் தர்மாம்பாள். அவருடைய பெயரால் தான் தமிழ்நாடு அரசு விதவைகள் கைம்பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ உங்க ஊர்லயே எப்படி இருக்கு, அதற்கான விதை தூவப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, எல்லாத்தையும் விடுங்க. சவரிமுத்து சார் சொன்னாங்க, நீங்க தனி ஒரு பெண்ணாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்து கொண்டு இந்த உலகத்தில் சாதித்திருக்கிற பெண்களை நீங்க எங்க பெண்களுக்கு உதாரணமா சொல்லணும், அவங்கள நீங்கள் எடுத்து சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேற எங்கேயும் யாரையும் எடுக்கலைங்க. சொல்லணும்னா நிறைய இருக்கு, வரலாற்றில் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார், அவருடைய ஆளுமையை பற்றி அரசியல் தளத்தில் இருக்கிறவங்களே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சமூகம் இரட்டை பார்வையோடு இருக்குன்னு சொன்னேன்ல, அது சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும் சரி, இன்னும் இந்த சமூகத்தினுடைய பார்வை மாறல. ஆனா அதை எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. காஞ்சிபுரத்தில், அதாவது சங்கராச்சாரியார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி அவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த சங்கராச்சாரியார் இந்திரா காந்தி அவர்கள் சந்திக்க வர்றாங்க. அப்ப அவர் எந்த இடத்துல வச்சு அவர் சந்திச்சாருன்னு தெரியுமா? ஒரு கிணத்தடியில வச்சு சந்திக்கிறாரு. ஒரு கிணற்றடியில் அந்த சந்திப்பு நடக்கிறது. ஏன்? ஒரு நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும் அவர் ஒரு விதவை, கணவனை இழந்தவர், கைம்பெண். இந்து மத சாஸ்திரங்களின்படி சங்கராச்சாரியார் என்ன பண்ணக்கூடாது, கைம்பெண்களை வேற இடங்களில் சந்திக்க கூடாது, கிணற்றடியில் தான் சந்திக்கணும்னு இருக்குதாமா. இது என்ன கொடுமை இதெல்லாம்? அவர் யாரு? இந்திய நாட்டினுடைய பிரதமர். ஆனால் அவருக்கும் அந்த நிலைதான். ஆனால் அதை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு தான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணியாக வாழ்ந்து காட்டுனாங்க. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இன்றைக்கு நான் ஒரு உதாரணத்தை உங்க முன்னாடி சொல்ல போறேன். வேற எங்கேயோ இருந்தெல்லாம் கொண்டு வரலைங்க, நானே உங்க முன்னாடி ஒரு உதாரணமா தான் நிக்கிறேன். சொன்னாங்க என்னுடைய அறிமுகப்படுத்தும் போது, என்னை பற்றின அறிமுகத்தில் விருதுகள் வாங்கினது, நான் எழுதின நூல்கள், இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு திராவிட இயக்க அமைப்பினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர், கலைஞர் தொலைக்காட்சியில் ஊடகவியலாளர். இந்த இடத்திற்கு நான் வளர்ந்திருக்கிறேன் சொன்னால் நானும் ஒரு தனியொரு பெண்ணாகத்தான் போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். 2.5 வயதுல என்னுடைய பெண் குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். 2.5 வயசு என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய பெண்ணுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த பின்புலமும் இல்லை, வேலை கிடையாது, கையில ஒரு பைசா கூட கிடையாது. ஆனா என்னுடைய தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, என்னுடைய சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த வீட்டில இருந்து நான் வெளியில வந்தேன். 2.5 வயது பெண் குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு நான் வெளியில வர்றேன். அடுத்த வேளை மாத்திக்கிறதுக்கு துணி கிடையாது. என் புள்ள பசிக்குதுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அந்த ஒரு நிலையில் தான் நான் வெளியில வந்தேன். ஆனா அதற்கு பிறகு எனக்கு கிடைத்த நண்பர்கள், தோழர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தேர்ந்தெடுத்த தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள், அதுதான் என்னை உயர்த்தி இருக்கிறது. நானும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டப்படாம இந்த இடத்துக்கு வரல. ஆனா என்னால முடிஞ்சது அப்படின்றப்போ ஏன் உங்களால முடியாது? நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது எப்பவுமே பெண்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாகி கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவங்க என்னைக்குமே தனியான பெண்களாக தான் இருந்திருக்காங்க. குழந்தைகளை வளர்க்கிறதுல என்னைக்காவது உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் படித்து ஐடியில் வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ அங்கே என்ன ஆகுது, அங்கே ஏற்கனவே கண்டிஷன் போட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வேறு நான் பிள்ளைக்கு ஒரு நேரம் சோறு ஊட்டினா நீ ஒரு நேரம் சோறு ஊட்டணும், சரியா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் துணிமணிலாம் துவைச்சு போட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ துணிமணிலாம் துவைச்சு போடணும். நான் மாவாட்டினா நீ இட்லி சுடணும்.
இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டுதான் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது, அதுதான் சரி. சரியா? ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் வாழ்றீங்கன்னு சொன்னா 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேர் சமமாக தானே அந்த வேலைகள் எல்லாம் பகிர்ந்துக்கணும். அப்ப இந்த இடத்துல இது மிக சரியான ஒரு திசையில வந்து நம்முடைய இன்றைய சமுதாயம், இளைய சமுதாயம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற அம்மாக்கள், இங்க இருக்கிற என்னை விட வயதுல மூத்தவங்க அம்மாங்களா யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது புள்ள வளர்க்குறதுல எடுத்துக்கோங்க, நீங்க மற்றது எல்லாத்தையும் விடுங்க, புள்ள வளர்க்குறதுல என்னைக்காவது உங்க கணவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரா? உதவி செஞ்சிருக்காங்களா? நல்லா தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சிட்டு இருப்பாரு, என் தங்கம், என் பட்டு, என் புஜ்ஜு எல்லாம் கொஞ்சுவாரு. ஒண்ணுக்கு மட்டும் அந்த புள்ள அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா இந்த வா 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 இங்க வா இங்க வாங்கி வா, உன் பிள்ளைய தூக்கு, அப்ப மட்டும் உன் புள்ள. அது வரைக்கும் கொஞ்சற வரைக்கும் இவர் புள்ள, அது 1க்கு 2க்கு போயிடுச்சுன்னா உன் புள்ள. இப்படிதானே இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப என்ன அங்க வந்து உங்களுக்கான இது அமைஞ்சிருச்சு? அதே விஷயத்தை தான் என்ன பண்றாங்க, தனியா இருக்கிற பெண்களும் கணவனை இழந்த பெண்களும் அதே பிரச்சனையை தான் சந்திக்கிறாங்க. குடும்ப அளவில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கான ஒரே ஒரு இது, இவர்களுக்கான அந்த வருமானம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இங்க சிக்கல், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அங்க வந்து கணவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு, அதனால அந்த வருமானத்திற்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கணவனை இழந்த பெண்களுக்கும் தனியாக வாழுகின்ற பெண்களுக்கும், கணவனை பிரிந்து தனியாக வாழுகின்ற பெண்களுக்கும் இந்த வருமானம் அப்படிங்கிறதான் பெரிய சிக்கல். ஆனா படித்த பெண்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கு. படித்த பெண்களுக்கு, அவங்க வேலைக்கு போற பெண்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது, இந்த வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிற சிக்கல் கிடையாது. ஆனால் இந்த சமூகத்தில் அவர்கள் வேறு விதமான சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் பெண்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு போராடி முன்னேறிட்டு இருக்காங்க. அப்போ படிக்காத பெண்கள் கூட ஒரு அடிப்படை கல்வி கற்றிருந்தால் கூட அந்த பெண்களால் இன்றைக்கு சுய தொழில் செய்து வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கு அரசும் ஏற்படுத்தி கொடுக்கிறது, இது போன்ற தொண்டு நிறுவனங்களும் ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்கிறத நீங்க பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டிமார்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு, உங்களுடைய அம்மாக்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இல்லாத பெண்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல. அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் எவ்வளவு உதவிகரமா இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கு, புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு, தொழில் கற்றுக் கொடுக்கறதுக்கு, அதற்கான லோன் கொடுக்கறதுக்கு, பயிற்சி, தொடர் பயிற்சி, இன்னொன்று மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு, மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் அரசு ஏற்பாடுகள் பண்ணுது. அப்போ இவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அரசு இயந்திரம் இங்க செயல்பட்டு இருக்கு. அது சாராமல் ஒரு தனியார் நிறுவனங்களும், இது போன்ற அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் மாதிரியான நிறுவனங்களும் உங்களுக்காக வேலை செய்யறாங்கன்றப்போ நீங்க எவ்வளவு நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எதிர்கொள்ளலாம், உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகா வளர்த்து ஆளாக்கலாம். இப்போ இதோ இங்க முன்னாடி தையல் மிஷின் எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமூகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய தகுதியாக எல்லாரும் வெளிப்படையா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு இந்த சமூகத்துல உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவளுக்கு என்ன பேரு, வாளாவெட்டி. ஆனா இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட். அப்ப மாறுதா இல்லையா? சமூகத்தினுடைய பார்வை மாறுதா இல்லையா? மாறும். எப்ப மாறும் அப்படின்னா நம்மை நாமே மாற்றிக்கும் போதுதான் இந்த சமூகத்தினுடைய பார்வை மாறும். முதல்ல மாற வேண்டியது நம்ம தான். நம்மளுடைய மன தடைகள் தான் மாறணும். ஐயோ நம்ம இப்படிலாம் போனா 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ, நம்ம தனியா போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களோ, அந்த 4 பேரை பத்தி நீங்க என்னைக்கும் தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னா அந்த 4 பேர் வந்து உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. சரியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு வீட்டில் அரிசி இல்லைன்னு சொன்னா அந்த 4 பேர் வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் கொண்டு வந்து அரிசி கொடுக்க போறது இல்லை. அதனால இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இதை தயவு செஞ்சு நீங்க காதலையே போட்டுக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு படுறதை நீங்க செய்யுங்க, உங்க மனசுக்கு சரின்னு படுறதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. கட்டியா பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கும்னா, என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். எப்படியாவது படிக்க வச்சிடணும், சரிதான், எப்படியாவது படிக்க வச்சிடணும் தான், எந்த கஷ்டப்பட்டாவது பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும், ரைட். அவங்க ஆசைப்படுறதை வாங்கி தரணும், அவங்க ஆசைப்படுற படிப்பை படிக்க வைக்கணும், எல்லாமே சரிதான். ஆனால் எப்படி வளர்க்கணும் அவங்கள அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்காக அவங்கள போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க சொல்லலை நான். அவங்களுக்கு சில அறிவுரைகளை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி வளர்க்கணும். ஆண் பெண் சமத்துவத்தை சொல்லி நீங்கள் வளர்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில் வந்து இந்த மாதிரி உமா சென்னையிலிருந்து வந்து இந்த மாதிரி கைம்பெண்களுக்கான விழிப்புணர்வெல்லாம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது வாழ்க்கையில் இயல்பான ஒன்றாயிடும், ரொம்ப இயல்பான விஷயமா மாறிடும். இப்படிலாம் சொல்லி சொல்லி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எப்போ உங்கள் பிள்ளைகளை ஆணும் பெண்ணும் ஒன்று தான், சமம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கல் எங்கேயுமே வராது. ஆனால் நம்ம அப்படி வளர்க்குறோமா? யோசிச்சு பாருங்க. சாப்பாடு விஷயத்திலேயே நம்ம ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் காட்டுறோமா இல்லையா? சாப்பாடு விஷயத்திலே காட்டுறோமா இல்லையா? பொம்பளை பிள்ளைக்கு அரை முட்டை கொடுக்குற வீடு இன்னும் இருக்கு. அதே இது ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு முழு முட்டை கொடுப்பாங்க. அது பத்தாதுன்னு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியாமல் சோத்துக்குள்ளே ஒளிச்சு வைக்க கொடுக்குற அம்மாக்களும் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், ஆம்பளை பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தா என்னங்க, இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒன்னா தான் படிக்குது, ஒன்னா தான் வேலைக்கு போகுது. ஆம்பளை பிள்ளைங்க செய்யற எல்லா வேலைகளையும் பொம்பளை பிள்ளைங்களும் தான் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி கன்ஃபார்மா கிடைக்கும்ன்றதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்படிதானே? முந்தி மாதிரிலாம் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படுறது இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால இந்த ஆம்பளை பிள்ளை கொல்லி வச்சாதான் கட்ட வேகம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் என்னது, மின்சார சுடுகாடு வச்சு உள்ள தள்ளினீங்கன்னா அதுவே வேலையை முடிச்சு சாம்பலை கையில கொடுத்துரும். அதனால இந்த கொல்லி வைக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், என்ன இருந்தாலும் அவன் தானே எனக்கு கொல்லி வைக்கணும், தாய்க்கு தலைப்புள்ள அப்படின்ற இந்த டயலாக் எல்லாம் இனிமே என்ன பண்ணாதீங்க, வேலைக்கு ஆகாது. அது எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க, அது அந்த உணர்வோடு அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னாலே போதும். நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன கேட்காது, என்ன இருந்தாலும் நீ பொம்பளை பிள்ளை தானே, அடக்க ஒடுக்கமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அன்னைக்கு வரவே வராது. சரியா? அதனால இந்த பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு உங்களை போன்ற என்னை போன்ற பெண்கள், நானும் உங்களில் ஒருத்தி தான், உங்களை போன்ற பெண்கள் நம்ம என்ன பண்ணணும், அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த இந்த நம்ம நீங்கள் சொல்லுவீங்கள்ல, வருத்தப்படுவீங்களே, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, ஏச்சு பேச்சுக்கு ஆளாகணுமே, அந்த அந்த கேள்வியே கிடையாது, அங்கே அந்த கேள்வியே கிடையாது. அப்போ அந்த சமமான ஒரு சமத்துவ சமூகம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய தீர்வு வந்துரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துரும். எதெல்லாம் பெண்கள் செய்தால் பாவம் அப்படின்னு இந்த சமூகம் ஒரு வரையறை வைத்திருந்ததோ மதத்தின் பெயரால், பெண்களுக்குன்னு சுய விருப்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மதம் சொல்லுகிறது, மதத்தின் பெயரால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா. ஆனால் இன்றைக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் திட்டங்களின் மூலமாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து மறுமணமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது மனுநீதி சொல்லுவது. அதாவது 162வது ஸ்லோகம் மனுநீதி என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மறுமணம் செஞ்சிக்க கூடாது. அதுதான் இருந்தது, நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம், சட்டப்படியான அங்கீகாரம் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. அப்போ இந்த சமூக சட்டம் வேறையா இருந்தது, இன்றைக்கு அதை எல்லாத்தையும் மாற்றி இந்த சட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு, அதாவது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2005. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்களோடு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அப்போ சட்டங்களே நமக்கு ஆதரவாக இருக்கிறது, ஒரு அரசாங்கம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்களே ஆதரவாக கிடையாது அந்த காலத்தில். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களே நமக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. கூட பிறந்த நீங்கள் வந்து உங்கள் தம்பியையோ உங்கள் அண்ணனையோ அப்படி பார்த்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, சமைச்சு போட்டிருப்பீங்க, எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கணவனை இழந்த பெண்களையும் அல்லது வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு வீட்டில் என்ன மரியாதை இருந்ததுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க.
அப்போ குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தே நமக்கு ஆதரவு கிடையாது, பெத்தவங்க கிட்ட இருந்தே நமக்கெல்லாம் ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, அது இயற்றுகிற சட்டங்கள் ஆதரவாக இருக்கிறது, அவங்க கொண்டு வர திட்டங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் போன்ற எத்தனையோ நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்க கையை பிடிச்சு வழி நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக நீங்க யோசிக்கணும்? நீங்க அக்கம் பக்கத்தை பத்திலாம் கவலையே படாதீங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாத்தையும் கடந்துதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த எல்லா நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 பேர் 4 விதமா பேசுனது இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தான் நீங்க என்ன வேணா பேசிட்டு போன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இன்றைக்கு அப்படி பேசியவர்களே என்னை பத்தி பெருமையா பேசுறதையும் நான் என் காதுல கேட்கிறேன். எந்த ஊர்ல எந்த கிராமத்துல என்னை பற்றி பேசினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அதே கிராமத்துல இன்றைக்கு நான் எப்போ ஊருக்கு போனாலும் சொல்லுவாங்க, நாங்க தினம் ஒன்று டிவியில பார்க்குறோம், நீ தான் எப்பவாவது எங்களை பார்க்க வர்ற. என்னுடைய பேச்சுகள் யூடியூப்ல என்னுடைய பேச்சுகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றது எங்க அம்மா வழியில இருக்கிற அப்பா வழியில இருக்கிற சொந்தக்காரங்களே என்ன சொன்னாங்க, எப்படி இப்படி பேசுற நீ, ஆச்சரியமா இருக்கு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குலாம் இப்ப சொல்றாங்க. ஆனா இவங்க யாருமே நான் கஷ்டப்பட்டப்ப கூட இருக்கல. அதை நீங்க நினைச்சுக்கோங்க. யாராவது வந்து எங்கேயாவது இருந்து வந்து நமக்கு உதவி செய்வாங்க தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். கவிஞர் அறிவுமதி தான் சொல்லுவாரு, பெண்ணை பேச பெண்ணே எழுன்னுவாரு. எங்கேயோ இருந்து வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருந்துட முடியாது. நமக்கான சுதந்திரத்தை, நமக்கான பாதையை முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு பிறகுதான் நமக்கான ஆதரவுகள் வரும்போது அதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அந்த மனத்தடையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பார்வை விசாலமாகும் போதுதான் நம்மை மாதிரியானவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற அந்த திட்டங்களும் அந்த மனிதர்களுமே நம்ம பார்வையில படுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, பின்னாடி இருக்கிற வீடுன்னு மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அதனால பெண்களுக்கு முதல்ல தேவை துணிச்சல். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னெல்லாம் சொல்லும்போது, எங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசும்போது, நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான், கூட பிறந்தவங்க எல்லாம் யாருமே கிடையாது. அப்போ எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, எங்க அப்பா பேரை சொல்லிட்டு, ஆம்பளை பிள்ளை மாதிரி உன் பொண்ணு எப்படி பார்த்துக்கிறா, அவங்கள எல்லாம் எப்படி வந்து ஓடி ஓடி உழைக்கிறா, எப்படி ஓடி ஓடி எல்லாம் செய்கிறா அப்படின்னு இந்த ஆம்பளை பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு செம்ம கோவம் வரும். ஏன் ஆம்பளை பிள்ளைங்க தான், ஏன்னா இந்த சமூகத்தில் ஆம்பளைங்க தான் துணிச்சல் மிக்கவங்க, அவங்க தான் வந்து வலிமையானவங்க, அவங்க தான் வந்து ஓடி ஓடி உழைப்பாங்க, அவங்களுக்கு தான் கோபம் வரும், அவங்களுக்கு தான் வீரம் வரும், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த வீரமோ கோபமோ இருக்காதா, ஆளுகின்ற திறன் இருக்காதா? எல்லாத்தையும் நம்ம நிரூபிச்சதுக்கு அப்புறமும் கூட இப்பவும் இதை தான் சொல்றாங்க, அப்ப ஆம்பளை பிள்ளை மாதிரி எவ்வளவு தைரியமா இருக்கா. இந்த இடத்துல தான் எனக்கு கோபம் வரும். இந்த மாதிரி ஒப்பீடு இருக்குல்ல, இது வந்து சரியான ஒப்பீடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட வாதிடுவேன். அப்போ ஐயா பெரியார் தான் சொன்னாரு, இந்த ஆளுகின்ற திறன், கோபம், அப்புறம் வந்து வீரம், இது எல்லாமே ஆண்களுக்கு உரியதுன்னும், அன்பு, இரக்கம், இது பொறுமை, இது எல்லாமே வந்து பெண்களுக்கு உரியதுன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு புலியையும் மானையும் ஒப்பிட்டு நீங்க பேசுவீங்கல்ல, மான் வந்து ரொம்ப அமைதியானது, ரொம்ப அமைதியான ஒரு சுபாவம் கொண்டது, ஆனா இந்த புலிக்கு தான் என்ன இருக்குது, வீரம் இருக்குது, திறமை இருக்குது, அதுக்கு தான் வந்து துணிச்சல் இருக்குதுன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஒப்பீடு, இது ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு சொல்வாரு. பெண்களுக்கு கோபமே வராதா? வரும். அவங்களுக்கான விருப்பங்களே இருக்காதா? இருக்கும். அப்போ எதுக்கெடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி சொல்றத முதல்ல விட்டுறணும். நம்மளே சொல்லுவோம், என்ன நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி இப்படி அலையிற, பொம்பளை பிள்ளையோ அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டியா அப்படிங்கிற வார்த்தை இப்பவும் வருது. ஆனா உங்க வாயிலிருந்து அதெல்லாம் வரக்கூடாது. நான் இப்ப சொல்றேன், இங்க இருக்கிற பெண்கள் யாருடைய வாயிலிருந்தும் இந்த வார்த்தை மட்டும் வரக்கூடாது. பொம்பளை பிள்ளையா நடந்துக்கோ, ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பேசாத, இப்படின்னு தயவு செஞ்சு இதை பிரிச்சு பிள்ளைங்க கிட்ட பேசாதீங்க. அப்ப இயல்பாவே என்ன ஆயிடும், அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஒசத்தின்ற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே வந்துடும். அப்பதான் என்ன ஆகும், அக்காவா இருந்தாலும் சரி, வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள வெறும் பெண்ணாக மட்டுமே, வெறும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜட பொருளா மட்டுமே பார்க்கணும். அவங்க வந்து தனக்கு கீழே
அப்படிங்கிற எண்ணத்தோடையே அந்த ஆண் பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா சமூகம் மேலும் மேலும் மோசமாயிடும். அதனால ஆம்பளை பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு புத்தி சொன்னதெல்லாம் போதும். இத்தனை ஆண்டு காலமாக அதை தான் சொன்னாங்க. உங்கள் தாத்தா உங்கள் பாட்டியாக தான் சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ஏன் எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க. என்னைக்காவது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு புத்தி, ஆம்பளை பிள்ளைகிட்ட சொல்கிறதா இருந்தால் குறைந்தபட்சம் டேய் ஒழுங்கா படிடா, இதை மட்டும்தான் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஒரு டஜன் கணக்கில் அறிவுரை வச்சுருப்பாங்க. பாட்டு, சினிமா பாட்டு கூட அப்படித்தான் எழுதுவாங்க. புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, உனக்கு புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு நின்னே. ஏன்னா புருஷன் வீட்டில் வாழ போகிற பெண்ணுக்கு மட்டும்தான் அறிவுரை இருக்கும். இங்கே திருமணம் செஞ்சுக்கிற ஆணுக்கெல்லாம் அறிவுரை கிடையாது. டே உன் பொண்டாட்டியை ஒழுங்காக நடத்து, இல்லைன்னா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், குடும்பம் கெட்டு குட்டுச்சவராக போயிடும், அவளுக்கும் சம உரிமை கொடு, அவளையும் ஒரு மனுஷியாக மதித்து நடத்தணும். இப்படிலாம் யாராவது சொல்கிறாங்களா? ஆம்பளைங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் டஜன் கணக்கில் அறிவுரை சொல்கிறது. மாமியார் அப்படி பார்த்துக்கணும், மாமனாரை இப்படி பார்த்துக்கணும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்படி போகணும், அப்படி அடங்கி போகணும், அவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, நீ எதிர்த்து பேசக்கூடாது, புகுந்த வீட்டு பெருமையை காப்பாற்றணும். ஆனால் கடைசியில் பெண்களுக்கு எந்த வீடுமே இல்லை. பெண்களுக்குன்னு ஒரு வீடே கிடையாது. இங்கே ஒன்று புகுந்த வீடு, இன்னொன்று பிறந்த வீடு. பிறந்த வீடுனா அப்பா வீடு, அண்ணன் தம்பிங்களோட வீடு. புகுந்த வீடுனா புருஷனோட வீடு, அவங்க அங்கே இருக்கிற ஆண்களுக்கான வீடு. அது அவ்வளோதான். பெண்களுக்கான வீடு இங்கே எங்கே இருக்கு? இருக்கா? இல்லை. யாராவது தப்பி தவறி பெண்கள் பேரில் சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாது, இல்லை ஏதாவது அரசு ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அந்த சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வாங்குறதா இருக்கும். ஆனால் பெண்களுக்கான சொத்துரிமை எப்போ வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 1989 வந்துருச்சு, சட்டம் ஆயிருச்சு. இங்கே பரம்பரை சொத்துல, சும்மா இல்லை, பரம்பரை சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படிங்கிற சட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே கொண்டு வந்துட்டார் 1989. அதுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் என்ன பண்ணார்? அதை ஒரு தீர்மானமாகவே போட்டார். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஒரு தீர்மானமாகவே போட்டார். பெண்களுக்கும் என்ன பண்ணணும்? ஏன்னா பொருளாதாரம் தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஏன் ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு? ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரம் அவங்க கையில் இருக்கு. அடுத்த வேலைக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்க கையை எதிர்பார்த்து நிற்கணும். அதனால தான் அதே பொருளாதாரம் பெண்கள் கையிலையும் இருந்துச்சுன்னா ஒரு 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 சுதந்திர உணர்வு வரும்ல. அதாவது பெண் விடுதலைன்னு சொன்னாலே எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு எதிரானது, அவ்வளோதான், பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தோம்னா விடுதலை கொடுத்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. பெண் விடுதலை பேசுறதும் பெண் உரிமை பேசுறதும் ஒரு நாளும் ஆண்களுக்கு எதிரானது கிடையாது. நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பெண்களும் வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும், உங்களுக்கு இருக்கிற எல்லா சுதந்திரமும் பெண்களுக்கும் வேணும். உங்களுக்கு இருக்கிற அதே ஆசாபாசங்கள் பெண்களுக்கும் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். அவ்வளவுதான், சிம்பிள். வேற எதுவும் நாங்கள் கேட்கல. இப்போ பெண் விடுதலை கொடுத்துட்டதுனால பெண்களுக்கு இவ்வளவு பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு, மாதம் 1000 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துருச்சுன்றதுக்காக நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் உங்கள் கணவன்மார்களை மதிக்காமல் நடந்துக்கிறீங்களா? இல்லை இல்லை. அப்போ எங்க அவங்கள மதிச்சு நீங்க நடந்துக்கிறீங்களோ அப்போ பதில் மரியாதையும் கண்டிப்பா அங்க கிடைக்கும். இந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சிக்காம தான் என்ன பண்றாங்க, இப்போ வரைக்கும் பெண்களை அடக்கி வைக்கணும்னே நினைக்கிற ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்து தொடர்ந்து இதையே பேசிட்டு இருக்காங்க. அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு எதை பத்தியும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கவனத்துல வச்சுக்காதீங்க. இந்த சமூகம் அப்படிங்கிறது இப்பவும் 2 பார்வை உள்ள சமூகமா தான் இருக்கு. இப்பவும் பெண்களை வந்து 2 அது பாகுபாட்டோடு நடத்துகிற ஒரு சமூகமாக தான் இந்த சமூகம் இருந்துட்டு இருக்கு. ஆனா எவ்வளவோ மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்போ இவ்வளவு மாறி இருக்கு, இவ்வளவு கடந்து வந்திருக்கோம்னு சொன்னா பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது. இந்த சமூகத்தில் தனியான பெண்கள் வாழ்வதற்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எத்தனையோ ஆதரவுகள் உங்களுக்காக இருக்கு, திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களையும் தாண்டி பெண்களை தொழில் முனைவோர்களாக, தொழில் அதிபர்களாக மாற்றுவதற்கான திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கையில ஒரு பைசா கூட இல்லாம வீட்டில் இருக்கிற ஆண்களை எதிர்பார்த்து இருந்த ஒரு நிலையை மாற்றி இன்றைக்கு நீங்களும் சுயமாக சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லை, நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கிற இடத்துக்கு உங்க எல்லாரையும் உயர்த்துகின்ற ஒரு அரசு இங்க இருக்கு. பெண்கள் ஆட்டோ ஓட்டுவதற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்கு. பிங்க் ஆட்டோ அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கான திட்டம் அது. அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கான லோன் கொடுத்து
ஒரு மாதம் லோன் கட்டுறதுக்கான காசையும் கொடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பிக்கப் ஆகணும். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் லோன் எப்படி கட்டுறது? அந்த இடத்துல பெண்கள் வந்து திகச்சு நின்றுடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கான முதல் மாத லோனையும் சேர்த்து கட்டி இவ்வளவு ஒரு பெண்களுக்கான ஊக்கங்களை கொடுக்கிற ஒரு அரசு இங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த திட்டங்களை இது மாதிரியான நிறுவனங்கள் ரொம்ப சரியாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எதுக்காகவும் நீங்கள் கலங்கி நிற்காதீங்க. நாமும் இந்த உலகம் அப்படிங்கிறது அனைவருக்குமானது, வெறும் ஆண்களுக்குமானது கிடையாது, பெண்களுக்கானதுன்னு நம்ம சொல்லலை, அனைவருக்கும் ஆனதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த அனைவருக்குமான உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமைகளும் நமக்கு இருக்குது. அதுதான் முக்கியம். தகுதின்றதை விட அத்தனை உரிமைகளும் நமக்கும் இருக்குது. அந்த உரிமைகளை எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. தையல் தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கான அரசு வேலைவாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது, முன்னுரிமைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மனச்சோர்வு மட்டும் என்றைக்குமே உங்களுக்கு வரக்கூடாது. சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துராதீங்க. நீங்கள் குடும்பத்தில் எதையும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த தலைமுறையான உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் ஒரு சமநிலையை விரும்புகின்ற, ஒரு சமத்துவத்தை விரும்புகின்ற, பெண்களை சமமாக மதிக்கக்கூடியவர்களாக ஆண் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுங்க. பெண் பிள்ளைகளை தைரியமானவர்களாக தைரியம் சொல்லி வளங்க. அவங்கள தயவு செஞ்சு நீ பொம்பளை பிள்ளை அப்படி பண்ண முடியாது உன்னால், அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. சொற்கள் தான் என்ன பண்ணும், நம்மை வார்த்தெடுக்கும். நம்ம சொல்கிற சொற்கள் தான். ஏன் இப்படி கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட பேச வைக்கணும்? ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுகின்ற சொற்கள் நிறைய பேர் இங்கே ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போனீங்கன்னா அது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி. பரவாயில்ல, நம்ம மாதிரி ஒரு பெண் தான், ஒரு தனி மனுஷியாக தான் இருந்து இவங்க இந்த தடவைக்கு வந்திருக்காங்கன்னா நம்மளாலையும் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் வந்து என்னை இங்கே அழைச்சிருக்காங்க. எந்த அளவிற்கு இந்த சமூகம் இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்க தொடங்கிருச்சு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என் மகளுக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் நான் பண்ணுறேன். அழைப்பிதழ் அடித்தாச்சு. அழைப்பிதழ் அடித்து நான் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன். அப்போது அந்த திருமண அழைப்பிதழில் என்னுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும். பொதுவாக திருமண அழைப்பிதழ் எப்படி அடிப்பாங்க, அதாவது ஒரு இன்னாருடைய மகள், சரியா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரை அப்பா அம்மா பேரை போட்டு அடித்து தான் திருமண அழைப்பிதழ் இது வரைக்கும் கொடுப்பாங்க. ஒருவேளை கணவனை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட ஒரு சபை மரியாதைக்காக அப்படின்னு இப்போ ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னாலும் ஒரு சபை மரியாதைக்காகவாவது பண்ணணும்ல, பேரை போட்டுடலாம், ஒரு சபை மரியாதைக்காவது அவர் வந்து நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு இப்போவும் இந்த விட்டு கொடுக்கறது இருக்குல்ல. ஐயோ, இதில் உங்களை மாதிரி தியாகிகள்லாம் யாருமே கிடையாதுங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட கம்பேர் பண்ணும்போது. அப்படியே விட்டு கொடுத்துட்றது, அப்படியே உருகிடுறது பல நேரங்களில். இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் போடுவாங்க. ஆனால் நான் என்ன போட்டிருந்தேன்னா, என் பேரை மட்டும் போட்டு கோவில்பட்டி இரா உமா அவர்களின் மகள் இலக்கியா, அவ்வளோதான் போட்டேன். ஏன்னா 2.5 வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய ஆளாக்கியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் நான் படிக்க வச்சுருக்கேன். நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். நான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன். எதுக்காக என்னை விட்டுட்டு ஓடி போனவனோட பேரை நான் எதுக்கு போடணும்? என்ன தகுதி இருக்கு? அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்திலே நிறைய பேர் சொன்னாங்க, என்னன்னாலும் அப்பா பேர் போடாமல் எப்படி? சரி, அப்பா செத்து போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், இப்படி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படி தான் அடித்து கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா உண்மையிலேயே என்னை பாராட்டினாங்க. ஒருத்தர் அதிர்ச்சியோடு கூட சொன்னார், ஐயோ மேடம், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியெல்லாம் கூட போடலாமா, எவ்வளோ தைரியமாக நீங்கள் போட்டிருக்கீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன வந்துருச்சு இதில்? எனக்கு என்ன கழுத்துக்கு கத்தியாக வந்துச்சு? இல்லை, அது என்னுடைய தனித்தன்மை, அதை நான் எங்கேயும் நான் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ இந்த சமூகம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது, தயாராகிக்கிட்டே இருக்கு. அப்போ எங்க வரணும்? நம்முடைய மனதிலிருந்து தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது வரணும். அந்த மாற்றத்தை உங்ககிட்ட விதைக்கிறதுக்காகத்தான்
இது மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இங்கே நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலே பெரிய நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மேம்படும். அதற்கான உறுதிகளையும் அதற்கான பணிகளையும் அதற்கான திட்டங்களையும் அதற்கான ஆதரவு வழங்குவதற்கும் இங்கே எல்லோரும் தயாராக இருக்காங்க. அந்த வகையில் மீண்டும் அன்னை தெரசா ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் சகோதரர் சவரிமுத்து அவர்களுக்கும் அவரோடு துணை நிற்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.